ஏன் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் ஆரம்பத்திலேயே வந்து ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ல நிறைய மணியை லூஸ் பண்றாங்க? இப்போ நம்ம ஒரு கெரியர் செட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். வெதர் இட் இஸ் அ டாக்டர், ஐடி ப்ரொஃபஷனல், ஏதோ வேணா இருக்கலாம். நம்ம ப்ரீ ஸ்கூலிங்ல இருந்து ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரி கம்ப்ளீட் பண்றதுக்கு 15 to 20 இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்றோம். ஆனா ஸ்டாக் மார்க்கெட்னு வரும்போது அது வந்து ரொம்ப ஈஸியா வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஐடியால நம்ம உள்ள வந்துடுறோம். ஆனா மணி மேனேஜ்மெண்ட்டை பத்தி எந்த ஸ்கூல் காலேஜஸ்ல யாரும் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறது இல்ல. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இன்கம், ஸ்பெண்டிங். ஸோ இவ்வளவுதான் மணி மேனேஜ்மெண்ட் நினைச்சுக்கிறோம். ஆன்லைன் டாமினன்ஸ்ல சில பேர் சொல்ற இன்ஃபுளுயன்ஸ்ல நம்மளும் ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு நல்ல பணம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஐடியால தான் நான் வந்து நிறைய பேர் மார்க்கெட்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இப்ப சமீபத்தில் ஒரு ஈவெண்ட்ல ஒரு ஐடி பொண்ணு வந்து என்ன மீட் பண்ணாங்க. அவங்க இன்ட்ரோ ஆனதுக்கு அப்புறம் என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. சார், இந்த மாதிரி நான் கொஞ்ச நாள் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணணும், அதுக்கு என்ன பண்றதுன்னு கேட்டாங்க. அப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்டேன் அவங்கள, நீங்க எவ்வளவு நாளா வந்து ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்றீங்க அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, லாஸ்ட் 2 மந்த்தா வந்து நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியம். 2 மந்த்ல எப்படி ஆப்ஷன்ஸ் வந்து பண்ணுவாங்க? உங்களுக்கு ஆப்ஷன் ட்ரேடிங் பத்தி என்ன தெரியும்னு சொல்லும்போது, அவங்க இந்த மாதிரி சில யூடியூப் சேனல் சொல்லி நான் கத்துக்கிட்டேன். காமா, டெல்டா, தீட்டா இதை பத்தி எல்லாம் தெரியும் சார், இந்த வேல்யூஸ் எல்லாம் தெரியும். ஸ்டார்ட் பண்ணப்போ பிகினிங்ல வந்து எனக்கு நல்லா ப்ராஃபிட்டபிளா இருந்துச்சு. இப்போ ரீசெண்டா கொஞ்ச நாளா லாஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. என்னன்னா வெறும் தியரட்டிக்கலா மட்டும் அவங்க பேசுறாங்கன்னு இதுல புரிஞ்சிருச்சு. நான் ஒரு கொஸ்டின் கேட்டேன். என்னன்னா, இது மாதிரி ஆப்ஷன்ல நீங்க வந்து ஒரு சிங்கிள் ட்ரேட்லயே உங்க என்டையர் கேபிட்டலும் லாஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு, அது தெரியுமான்னு கேட்கும்போது அப்படியான்னு கேட்குறாங்க. ஸோ அதுலயே தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு மார்க்கெட்டை பத்தி ஒரு ஃபுல் அவேர்னஸோ ஒரு ஐடியாவோ இல்லை. அவங்க பேசிக்கான ஒரு ஐடியா வச்சு தான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்று, நீங்க வந்து ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கீங்க. நீங்க எப்படி வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க, ஃபுல் டைம் எப்படி மார்க்கெட் பாக்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் ஃபுல் டைம் எல்லாம் பார்க்க மாட்டேன். இது மாதிரி வந்து எனக்கு கிடைக்கிற டைம்ல சின்ன சின்ன ஸ்ட்ராட்டஜி நான் ட்ரேட் எடுத்துருவேன். அப்புறம் கிடைக்கிற டைம்ல வந்து நான் அது செக் பண்ணி பார்ப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அங்கேயே வந்து தவறான ஒரு புரிதல் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிஞ்சுது. டெரிவேட்டிவ் செக்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஹை வாலட்டிலிட்டி, ஹை லெவரேஜ் உள்ள ஒரு செக்மெண்ட். இங்க நீங்க டெடிகேட்டடா உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்னா 100% வந்து நீங்க சக்சஸ் பண்றது அப்படிங்கிறது பாசிபிலிட்டியே இல்லை. டெரிவேட்டிவ் மார்க்கெட்ல பார்ட்டிசிபேட் பண்ணா நம்மளுக்கு ஹை லெவரேஜ் கிடைக்கும். அதே மாதிரி வீக்லி எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ வந்து லிக்விடிட்டி அதிகம். அதே மாதிரி யூசர் ஃப்ரெண்ட்லியா ஆப்ஸ், ஈஸியா வந்து பை பண்ணிக்கலாம், ஈஸியா செல் பண்ணிக்கலாம். இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்ன சொல்றாங்க, இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுங்க, நீங்க வந்து ஈஸியா இவ்வளவு பெரிய ப்ராஃபிட்டை மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்ற இந்த மாதிரியான ஒரு கவர்ச்சிகரமான விஷயங்களை நம்பி நம்ம வந்து மார்க்கெட்ல பார்ட்டிசிபேட் பண்ணிடுறோம். பட் யாருமே வந்து என்னால எவ்வளவு ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படிங்கிறத யோசிக்கிறது கிடையாது. அதே மாதிரி என்கிட்ட அடிக்குவேட் கேபிட்டல் இருக்கா அப்படிங்கறத பத்தி கவலையே இல்லை. ஏன்னா இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல அடிக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா கடன் வாங்கி கூட வந்து மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. அதே மாதிரி என்னால டெடிகேட்டடா டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மார்க்கெட்டை ஃபுல் டைமா ட்ராக் பண்ண முடியுமா அப்படிங்கறத பத்தி யோசிக்கிறதே இல்லை. செபி கூட பாத்தீங்கன்னா இப்போ எல்லா ட்ரேடிங் மெம்பரோட அப்ளிகேஷன்லயும் நீங்க லாகின் பண்ணும்போது 9 out of 10 டெரிவேட்டிவ் ட்ரேடர்ஸ் வந்து மணியை லூஸ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு நோட்டிபிகேஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த மார்க்கெட். இந்த மார்க்கெட் வந்து பேசிக்கா எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் இந்த மார்க்கெட் அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் நீங்க வந்து டெடிகேட்டடா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா, உங்களோட ரிஸ்க் டேக்கிங் கெப்பாசிட்டி என்ன, அதே மாதிரி நீங்க என்ன கேபிட்டலை வந்து உள்ள கொண்டு வர போறீங்க. அதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போக எக்ஸஸ் கேபிட்டலை தான் டெரிவேட்டிவ் மார்க்கெட்ல நீங்க கொண்டு வரணும். ஸோ அதை என்ஷூர் பண்ணிக்கோங்க. இது கூட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய செமினார்ஸ் அட்டன் பண்ணுங்க, ஒர்க் ஷாப்ஸ் நிறைய நடக்குது. இதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது தான் நீங்க இன்டெப்தா மார்க்கெட்டை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். ஈவன் நாங்க கூட கோ பாக்கெட்ல செபி அண்ட் எக்ஸ்சேஞ்சஸ் கூட டைப் பண்ணி வீக் ஆன் வீக் செமினார்ஸ் அண்ட் ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க அதில் பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா பேசிக்ஸ் ஆஃப் மார்க்கெட் அண்ட் இன்டெப்த் ஆஃப் மார்க்கெட்டை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். ஸோ உங்ககிட்ட அடிக்குவேட் கேபிட்டல் இருக்கு, ஹை ரிஸ்க் டாலரேட் பண்ண முடியும், டெடிகேட்டடா டைம் ஸ்பெண்ட் பண்ணி மார்க்கெட்டை லேர்ன் பண்ணிக்க முடியும், டிசிப்ளினா ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னா டெரிவேட்டிவ் மார்க்கெட்ல உங்களால ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ண முடியும். இல்ல ஏஜ் ஃபேக்டர் இல்ல அதர் ஃபேக்டர் வந்து டெரிவேட்டிவ் மார்க்கெட்டுக்கு எனக்கு செட் ஆகல அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாங் டேர்மா இருக்கிற ஈக்விட்டிஸ், பாண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ETF இதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஒரு நல்ல வெல்த்தை பில்ட் பண்ண முடியும். Investments in the securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing.